பணிவான வணக்கம். இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதம் பத்தி சந்தியா அவங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டியம்லாம் பார்த்தோம், ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த நாட்டியம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு குழந்தைங்க எவ்வளவு அழகா ஆடினாங்கன்னா நம்மளுக்கு ஒரு தலை பத்தாது இல்லையா, 4 தலை தேவைப்படுது 4 பேரு பாக்குறதுக்கு. ஒரு குழந்தைய பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு குழந்தை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த 4 தலை உள்ளவர் ஒருத்தர் தானே பிரம்மா இல்லையா. சோ அந்த 4 தலை உடைய பிரம்மாவுடைய சிறப்பு, அந்த பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்றத திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி அப்படின்றத மூலமா அவர் சொல்றாரு. அந்த நான்முகன் போன மந்த்துக்கு முன்னாடி நம்ம திருமழிசை ஆழ்வார் பத்தி பார்த்தோம். அந்த திருமழிசை ஆழ்வார் இயற்றிய அந்த நான்முகன் திருவந்தாதி பாசுரங்களை தான் இன்னைக்கு நம்ம ரசிக்க போறோம். பொதுவா இந்த உலகத்துல நார்மலா ஒரு மனிதனுக்கு நடக்கிற சுகமாகட்டும் துக்கமாகட்டும் எதுக்குமே கேட்டா கர்மா காலம் அப்படின்றதுதான் நார்மலா எதா இருந்தாலும் சொல்றது இல்லையா. ஆனா இந்த கர்மா காலம் இதெல்லாம் தாண்டி ஒரு இருக்கு அந்த நிலைமை தபஸ் அப்படின்னு. அப்போ அந்த தபஸ்ல ஒரு சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தபஸ்ல சித்தியான அந்த ஜீவாத்மா பகவானுடைய அருள்னால ஸ்வர்கலோகத்துல பிராப்தி கிடைக்கும். அப்ப கர்மான்றது ஒரு படிக்கட்டுனா அந்த கர்மாவை விட ஒரு படிக்கட்டு தபஸ்னு இருக்கு. அது ஸ்வர்கலோகம் வரைக்கும் கொண்டு போலாம். அந்த ஸ்வர்க்கத்தை தாண்டி மகர்லோகம் இருக்கு, ஜனலோகம் இருக்கு, சத்தியலோகம் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் பட்டங்கள் இல்லையா, தபஸ்னால மட்டும் போயிட முடியாது. அப்ப கர்மாவை தாண்டியும் தபஸை தாண்டியும் ஒரு விஷயம் பகவான் பண்றாரு அப்படின்னா அது பகவத் கருணை. ரிக்வேதத்துல எம் காமையே தம் தம் உக்ரம் கிருஷ்ணோமி தம் பிரம்மானாம் தம் ரிஷிம் தம் சுமேத்சம் அப்படின்ற ஒரு வாக்கியம் வருது. பகவான் ஆசைப்பட்டா எம் காமையே, பகவான் சொல்றாரு ரிக்வேதத்துல, நான் ஆசைப்பட்டனா தம் தம் எந்தெந்த ஜீவாத்மாவை நான் சூஸ் பண்றேனோ என் ஆசைனால, கர்மானாலேயோ தபஸ்னாலேயோ அப்படிலாம் கிடையாது. பகவான் சங்கல்பிச்சிட்டாரு எனக்கு இந்த ஜீவாத்மாக்கு இந்த பதவி கொடுக்கணும். உக்ரம் கிருஷ்ணோமி, அவரை ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபியர்ஸா மாத்துவேன். தம் பிரம்மானாம், பிரம்மத்தை அறிய வைப்பேன் அப்படின்றார். தம் ரிஷிம், ரிஷி ஆக்கிடுவேன். தம் சுமேத்சம், எக்ஸ்ட்ரீம்லி லேர்ன்ட் ஸ்காலர் ஆக்க முடியும் அப்படின்னு. ஆனா இதுக்கு தபஸோ கர்மாவோ கிடையாது இல்லையா. அப்ப தபஸை தாண்டி கர்மாவை தாண்டி பகவானுடைய கருணைன்றது ஒரு படி மேல. அப்படிப்பட்ட அந்த நான்முகன் வாழும் அந்த சத்தியலோகமும் அந்த நான்முகன் எப்படி வந்தாரு. இப்ப பொதுவா நம்ம எந்த மதத்தை நம்ம எடுத்தாலும் கடவுள் என்ன யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த பூமியை படைச்சவர், வானத்தை படைச்சவர், கடலை படைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மதத்துல மட்டும்தான் படைத்தவரே படைத்தவர் தான் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பிரம்மான்றது ஒரு செகண்டரி கிரியேஷனா பண்ற ஒரு தொழில். பிரம்மாவுக்கும் ஒரு படைப்பு இருக்கு இல்லையா. அந்த பிரம்மாவின் படைப்பை குறிப்பதுதான் இந்த திருமழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரத்துடைய அவதாரம். பகவான் வைகுண்டத்துல இருந்து சுதர்சன சக்கரத்தை அனுப்பும் போது அந்த சுதர்சன சக்கரம் தான் பூமியில திருமழிசை ஆழ்வாரா அவதரிக்கிறார். அதனால அவர் இந்த பொதுவா அந்த பீட்டிங் அரவுண்ட் தி புஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கே எடுத்து போடுவாரு. ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் அப்படின்றத ஸ்லோவாலாம் கொண்டு போக மாட்டார். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாசுரம்லயே ஆரம்பிப்பாரு. ஏன்னா அவருக்கு பொறுமை கிடையாது. எதுக்கு நம்ம சுத்தி வளைச்சு பேசணும், எதா இருந்தாலும் டைரக்டா பேசிடலாம்னு சொல்லிட்டு ஸ்தாபிக்கிற மனோபாவம் அந்த சுதர்சன சக்கரத்துக்கு இருக்கு. பொறுமை கிடையாது. பகவானுக்கு பொறுமை இருக்கு. ஏன்னா பகவான் எப்பெல்லாம் சுதர்சன சக்கரத்தை யூஸ் பண்ணிருக்காருன்னு நீங்க பாருங்க. பகவான் நம்ம சிசுபாலன் கதையாகட்டும், சிசுபாலனோட அம்மா 100 அஃபென்சஸ் பண்ற வரைக்கும் என் கண்ணாணி எனக்கு குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படின்னு வரம் கேட்டனால 100 வாட்டி பகவான் பொறுக்கிறாரு. 101 வாட்டி அந்த குழந்தை சொன்னோன்னு சுதர்சன சக்கரம் பறந்துட்டாரு. அதே மாதிரிதான் ஒரு சரித்திரத்திலே பகவான் சுதர்சன சக்கரத்தை எப்ப பிரயோகிக்கிறாருன்னு பார்க்கும் போதே தெரியும். அந்த அடிக்கிறது அந்த போக்கஸ் இட் இஸ் கட் அண்ட் ஷார்ட். சோ அப்படி பாக்குறச்சு இந்த ஒரு முதல் பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் நீர் தேர்ந்து அப்படின்றார். அப்போ பிரம்மாவுக்கு முன்னாடியும் ஒரு மொமெண்ட், ஒரு காலம் இருந்ததா அப்படின்னா இருக்கு. அது எப்படி இருந்தது அந்த காலம் அப்படின்னா, உதாப்ளுதம் விஸ்வம் இதம் ததாசித் என் நித்ரயா மீலித திருநியமீலயத் அஹீந்திர தல்பே அதிசயான ஏகக கிருதக்ஷண ஸ்வாத்மாரதௌ நிரீகக அப்படின்னு. மொத்த விஸ்வம் இருக்கு இல்லையா, மொத்த ஜகத்து 14 ஈரேழு லோகங்களும் தண்ணி கடியில் அப்படியே சமுத்திரத்துல கடந்தது.
அப்படி கடந்திருந்த போது அந்த கர்ப்போதயக்ஷினி விஷ்ணு மட்டும் என்ன பண்றாரு, அனந்த ஆழ்வார் மேல அப்படியே சாஞ்சிட்டு யோக நிதிரையில அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காரு. ஆனா கண்ணு ஃபுல்லா க்ளோஸ் ஆகல, அப்படிதான் கொடுத்திருக்கு. சோ ஆத்மா ரதோ, தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ற அந்த ஒரு நிலையில பகவான் இருந்தார். அப்போ பிரம்மா இல்ல, யாருமே இல்ல, வெறும் பகவான், அனந்த ஆழ்வார், வேற யாருமே கிடையாது. அப்புறம் மொத்தம் நம்மள என்னவா இருந்தோம்னா காலாத்மகம் அப்படின்னு சூக்ஷ்மமா இருந்தோம். நம்மளுக்கு நாமம் இல்லாம, ரூபம் இல்லாம, குணங்கள் இல்லாம, மைண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இல்லாம, ஆனா ஒருத்தங்க ஒரு ஐடி மாதிரி ஒரு காலாத்மகமா இருந்தோம். ஒரு சப்பட்டாமிக் சைஸ்ல இருந்தோம் நம்ம அந்த பிரளய ஜலத்துல. அப்போ பகவான் வந்து எவ்வளவு நாள் இப்படி இருந்தோம் அப்படின்னா 4000 சதுர்யுகங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. அப்ப 4000 சதுர்யுகங்கள், 4000 சதுர்யுகங்கள் வந்து ஆதிசேஷன் மேல பகவான் அப்படியே படுத்துட்டு அப்படியே இருக்காரு. உலகமே பிரளய ஜலத்துக்குள்ள இருக்கு. நம்ம ஸ்ரீரங்கத்துல போயிட்டு ரங்கநாதரை சேவிக்க போனா 4 நிமிஷம் பார்க்க முடியாது. ஆனா அந்த ஆதிசேஷன் 4000 வருஷம் பகவானை தாங்கி கொண்டு அப்படியே யோக நிதிரையில பகவான் படுத்துட்டு இருக்காரு. சரி, அப்படியே அந்த படுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, இப்ப எப்படி நம்மளாம் காலையில அந்த அலாரம் வச்சா எழுந்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி 4000 சதுர்யுகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பகவான் தன்னோட நாபி தேசத்துல கான்சென்ட்ரேட் பண்றாரு. அப்ப அந்த நாபி தேசம், அந்த தொப்புள் கூடிய இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா சபத்ம கோஷக சஹசோ ததிஸ்தத் காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிசா தத் சலிலம் விஷாலம் வித்யோதயன் அர்க்க இவாத்ம யோனிஹி அப்படின்னு. இந்த மொத்த ஜகத்துல ஒரு ஜீவாத்மா ஒரு ஆசை வச்சிருக்கோம்ல, நான் இதை அனுபவிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு ஜீவனும் ஆசைப்பட்டது எல்லாம் என்னாச்சு, ஒரு தாமரை மாதிரி பகவானுடைய நாபியில இருந்து அப்படியே ஒரு மொட்டு வருது. அந்த மொட்டுக்கு மேல இது எல்லா ஜீவராசிகளும் ஆசைப்படுற அந்த காம குரோத விஷயங்களுக்கு நிறைவேற்றி காமிக்கணும்ல, அதுக்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரம்மா அந்த தாமரை மொட்டுக்கு மேல அப்படியே உட்கார்றாரு. இவங்க 4 பேர் அப்படியே பிரம்மா வராரு. அந்த பிரம்மா அடியில ஒரு தாமரை இருக்கு. அந்த தாமரை வந்து பத்மநாபனோட நாபி தேசத்துல இருக்கு. சோ இததான் வந்து ஆழ்வார் ஸ்டார்டிங்கே சொல்றாரு, நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு. சோ அந்த பிரம்மா வந்து நான்முகன் எப்படி ஆச்சு, முதல்ல ஒரு தலை தான் இருந்தது அவருக்கு. என்னன்னா சுத்தி சுத்தி பார்த்தாராம், சுத்தி சுத்தி சர்க்கிள் பண்ணி பார்த்தாராம். தமோகுணம் தூண்டப்பட்டு அவர் பாக்குறாராம், நான் எப்படி வந்தேன், நான் யார், சரி நான் உட்காந்து இருக்கிற இந்த தாமரை எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரையை தேடி போய் பாக்குறாரு. சுத்தி பிரளய ஜலத்தை தேடி பாக்குறாரு. ஊர்மி அப்படியே அந்த வேவ்ஸ் வந்து கண்டினியூஸா அடிச்சுட்டே வருது அந்த பிரளய ஜலம். அப்போ அவருக்கு சிந்திக்கிறாரு, நான் யாரு அப்படின்ற ஒரு சிந்தனை வருது இல்லையா, ஆத்ம தத்துவம். அப்படி வரும்போது அவர் என்ன பண்றாரு, சுத்தி 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 பார்க்கும்போது அந்த ஒரு தலை பார்க்காம 4 தலைகள் வருது. அப்படிதான் ஏக தலையா இருந்த அந்த பிரம்மா 4 தலையை பெற்று நான்முகனா மாறினார். அப்படி நான்முகமா மாறினாலும் அவர் வந்து பகவானை தேடிய கண்டுபிடிக்க முடியல. நம்ம எங்கிருந்து வந்தோம், இந்த தாமரை எங்கிருந்து வந்தது, நம்ம இந்த தாமரை மேல உட்காந்து இருக்கோம், இந்த தாமரை எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் வழியா அப்படியே போய் 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 பாக்குறாரு. ஆனாலும் பகவானோட நாபி தேசத்தை கூட அவரால் தரிசிக்க முடியல. உன திருப்பி மேல வந்துட்டு எல்லா கர்மா, எல்லா எஃபர்ட்ஸ் எல்லாமே ஃபியூட்டைல். அதனால நான் பேசாம கண்ணை மூடிட்டு நான் பகவானை அந்தர் தியானம் பண்றேன், சமாதி யோகம் பண்றேன் அப்படின்னும் போது சமாதி யோகத்துல பகவான் தரிசனம் கொடுக்கிறாரு. அப்படி அந்த பகவானுடைய தரிசனம் வந்து பாக்குறாரு. அப்போ அந்த எப்படி இருக்காரு பகவான் அப்படின்னா பிரம்மா சொல்றாரு, நிமித்தம் ஆம்னாய மது விரதஸ்ரீயா ஸ்வகீர்த்தி மையா வனமாலயா ஹரிம் சூரியேந்து வாய் அக்னி அகமம் திரிதாம விகி பரிக்கிரமாத் பிராதனிகைர் துராசதம் அப்படின்னு. அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா பகவானை பார்க்கும்போது பிரம்மா சொல்றாரு, சூரியன் வர முடியாத ஒரு இடம், சந்திரன் வர முடியாத ஒரு இடம், ஏன்னா அதெல்லாம் படைக்கவே படல. வாயு வர முடியாத ஒரு இடம் இல்லையா. இப்ப நம்ம எல்லாருமே சூரிய சந்திரர்கள் வாயுகளோட இயக்கத்துல தான் நம்ம உட்காந்து இருக்கோம். ஒரு திதி நட்சத்திரம் எது ஃபார்மா இருந்தாலும் இந்த சன் அந்த மூன், சன்னு மூணு வாயு இது எதுவுமே வர முடியாத ஒரு இடத்துல பகவான் இருக்கிறார். அப்ரோச்சே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. ஆனா அப்படி இருந்த பகவான் என்ன பண்றாரு, யாருக்காக கையில சுதர்சன சக்கரம் வச்சிருக்காருன்னே தெரியல. ஏன்னா அந்த டைம்ல எதிரிகளே இல்லையே. ஆனா அந்த சுதர்சன சக்கரம் சுத்திட்டே இருக்கான். பிரளய ஜலத்துல பகவான் வந்து அப்படியே யோக நிதிரையில் அப்படியே இருக்கும் போது சுதர்சன சக்கரம் அப்படியே சுத்திட்டே இருக்கு அப்படின்னு. அந்த இதெல்லாம் சாட்சி யாருன்னா சுதர்சன ஆழ்வார். அந்த சுதர்சன ஆழ்வார் தான் திருமழிசை ஆழ்வாரா வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. சோ பிரம்மாவை பகவான் படைத்தார் அப்படின்றதுக்கு சாட்சி சுதர்சன ஆழ்வார், ஆதிசேஷன், இவாலாம் தான், வேற யாரும் இல்லை. நம்ம எல்லாம் அங்க போய் பார்க்க முடியாது இல்லையா. சோ சாமானிய திருஷ்டியை தெரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் படிச்சா போறோம் இல்லையா. இந்த உலகத்துல இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகங்கள், கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சியை நம்ம தெரியணும்னா சாஸ்திர திருஷ்டியோட பார்க்கணும். அப்படி அந்த சாஸ்திர திருஷ்டியை ரொம்ப அழகா பாட்டுல கொடுக்கறது தான் திருமழிசை ஆழ்வார்களும் மற்ற ஆழ்வார்களுடைய வேலையை. அப்ப அந்த பகவான் வந்து ஹரி எப்படி இருக்காருன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருக்காராம்.
அந்த மலை மாதிரி இருக்கிற அந்த பகவானுடைய தோல்ல வனமாலா இருக்கு. அந்த வனமாலைகள் என்ன பண்ணுதுன்னா கான்ஸ்டன்டா பகவானோட கீர்த்திகளை பாடிக்கிட்டே இருக்கான் பகவானுக்கு. சோ கீர்த்தி மையா அப்படின்னு அந்த பாட்டு ஒரு மாலையில ஒரு புஷ்பம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு புஷ்பம் பகவானோட காதுல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான் அந்த பிரளய ஜலத்துல. என்ன பாட்டு பாடுறது அப்படின்னா, ஏகோ ஹவை நாராயணா ஆசீத், உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் ஒருவனே இருந்தான். வேத வாக்கியம் ஏகோ ஹவை நாராயணா ஆசீத், அந்நிய வஸ்து கிடையாது. உபனிஷத்துல என்ன சொல்றது, இன்னொரு பூ சொல்றது நாராயணாத் பிரம்மோ ஜாயதே நாராயணாத் ருத்ரோ ஜாயதே அப்படின்னு இன்னொரு உபனிஷத்துல இருந்து ஒரு பூ இன்னொன்னு சொல்றது. அப்ப சாமவேதம் பகவானே சொல்றாரு கீதையில, நான் வேதங்கள்ல நான் சாமவேதமா இருக்கேன். அப்ப அந்த சாம வேதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, பிரம்மாவுடைய ஜெயிஷ்ட புத்திரன் யாரு அப்படின்னா விரூபாக்ஷன், அதாவது சிவபெருமான் ருத்ரன் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. சரி, வேற என்னெல்லாம் வேதிக் ரெஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னா, சுக்ல யஜுர்வேதத்துல சதபத பிராமணம் அப்படின்ற ஒரு இடத்துல பிரம்மாவுடைய ப்ரூ மத்தியிலிருந்து சங்கரன் தோன்றுகிறார் அப்படின்ற ஒரு ஸ்தானம் வருது. அப்ப நம்ம யோசிக்கலாம், சரி அப்போ என்ன லைக் பெருமாள் தான் பிரம்மாவை விட சிவபெருமானை விட பெஸ்டா நம்பர் ஒன்னா அப்படின்னா கண்டிப்பா அப்படி சொல்ல வரல. எல்லாருமே ஒரு என்டிட்டி தான், தட் இஸ் ஒன்லி ஒன் என்டிட்டி, பட் இட் இஸ் தட் ஒன் என்டிட்டி ஒரு மூணா மாறுதுன்றது தான் இதோட சரித்திரம். ஏன் அப்படின்னா இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இது அதனால கன்க்ளூஷனுக்கு வந்துட வேணாம். சோ அதனால சொல்றேன். சோ அப்போ அந்த ருத்ரர்கள் எப்படி வராரு, பிரம்மாவோட ப்ரூ மத்தியில பகவான் பிரம்மாவை படைச்சிட்டு பிரம்மா கிட்ட சொல்றாரு, ஓகே இப்ப நான் உன்னை படைச்சிட்டேன், இப்ப இந்த உலகத்துல சிருஷ்டி நீ பண்ணணும், நீ சிருஷ்டின்றத பண்ணதுக்கு அப்புறம் நீ உன் தபஸ்னால பண்ணணும் அப்படின்னு. அப்போ பிரம்மா ரொம்ப ஆன்சைட்டி ஆயிடுது. அப்போ பகவான் சொல்றாரு, நீ சமாதி யோகத்துல போ, உன்னோட உள்ள இருந்து நான் உனக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறேன், எப்படி பண்ணணும் அப்படின்றது பகவான் சொல்றாரு. உடனே பிரம்மாவும் அந்த சமாதியில போகிறாரு. அப்படி சமாதியில போகும்போது என்ன பண்றாரு, சனத்குமாரர்கள் முதல்ல பிரம்மா கிட்ட இருந்து வராங்க. அப்ப சனத்குமாரர்கள் 4 பேரும் என்ன பண்றாங்க, வெளியில வந்தோன்னு மோட்ச தர்மத்துலதான் அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. பிரம்மா சொல்றாரு சனத்குமாரர்கள் அவர் 4 குழந்தைய பார்த்து, நீங்க லோக சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனா சனத்குமாரர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா, இல்ல நாங்க பெருமாளையே தியானிக்கணும், நாங்க மோட்ச தர்மம் தான் பண்ணுவோம், வி ஆர் கம்ப்ளீட்லி நாங்க பிரம்மச்சரியத்துல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சனத்குமாரர்கள் பிரம்மாவுடைய ரிக்வெஸ்ட ஏத்துக்கல இனிஷியலா. அப்ப பிரம்மாவுக்கு கோவம் வந்துருது, என்னது நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி நடக்கலையே. அப்ப ப்ரூ மத்தியில அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள பகவான் என்ன பண்ணிடுறாரு, பிரம்மாவுடைய அந்த ப்ரூ மத்தி இருக்குல்ல, அந்த ஐப்ரோக்கு நடுவுல இருந்து அப்படியே ஒரு நீல லோகித்தமா ஒரு குழந்தை வெளியில வருது. அந்த குழந்தை தான் ருத்ரன். அந்த குழந்தை வெளியில வந்துட்டு அந்த பிரம்மாவை பத்தி சொல்றது, ஆதி குருவே தேவதேவா நீ எனக்கு ஒரு நாமம் கூடு, பேர் கூடு. அதாவது சிவபெருமான் தான் நம்ம எல்லாருக்கும் நாமம் பேரு ஒருத்தனை அந்தந்த தகுதியில வைக்கிற அவரு பிரம்மாவை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு நேம் கொடு, எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு லீலை பாருங்க. அப்போ பிரம்மா சொல்றாரு, உனக்கு நான் ஆல்ரெடி ஒரு இடம்லாம் வச்சிருக்கேன், அந்த இடத்துல எல்லாம் நீ போய் வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சங்கரனை பார்த்து சொல்றாரு. அது என்னலாம் இடம் அப்படின்னா, சிவபெருமான் எங்கெல்லாம் வசிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஹிருத் இந்திரியாணி அசுர்வியோமா வாயுர் அக்னிர் ஜலம் மஹி சூரியஸ் சந்திரஸ் தபஸ் செய்வ ஸ்தானானி அக்ரே கிருதானி தே அப்படின்னா சிவபெருமான் நம்மளுடைய ஹார்ட்ல இருக்காரு. ஹிருதயம் ஃபர்ஸ்ட் சிவபெருமான் தங்குற இடம் இந்த ஹிருதயம். அப்புறம் எங்க இருக்காரு, பிராணன், நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, சோ அந்த மூச்சு விடுறதுல சிவபெருமான் இருக்காரு. அப்புறம் என்ன ஆகுது, வாயு, காத்து, இந்த செடிக்கு எல்லாத்துக்கும் காத்து வேணும் இல்லையா, காத்துலயும் சிவபெருமான் இருக்காரு. வேற எங்க இருக்காரு, வானத்தை பார்த்தா வானத்திலயும் சிவபெருமான் இருக்காரு. ஃபயர், அக்னிலயும் சிவபெருமான் இருக்காரு. ஜலத்திலயும் சிவபெருமான் இருக்காரு. சோ அவர் இல்லாத இடமே இல்ல. சூரியன்ல இருக்காரு, சந்திரன்ல இருக்காரு, தபஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கடைசியில முடிக்கிறாரு. சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் திருவந்தாதியே எப்படின்னா, இந்த மும்மூர்த்திகள் எப்படி நாராயணனிலிருந்து தோன்றி எப்படி எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா பகவான் இருக்காரு, ஆம்னி பிரசன்ட் அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாரு திருமழிசை ஆழ்வார். சரி, அந்த திருமழிசை ஆழ்வார் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே சிவபெருமான் இருக்காரு, எங்கேயுமே பகவான் இருக்காரு அப்படின்னா அதை உணரணும் இல்லையா. இப்போ என் உடம்புக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கிறதுனால எனக்கு நீங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியுது, வெளியில ஒரு உலகம் இருக்கு, சூரியன் ஒண்ணு தெரியுது. அப்போ சூரியன்ல இருக்கிற தேஜஸை விட என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உலகத்தை விட எது ரொம்ப சிறந்தது, என் ஆத்மா. ஏன்னா என் ஆத்மா, என் உசுறு உள்ள இருக்கிறதுனால வெளியில இருக்கிற பிரபவையே தெரியுது அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுல ஒரு சின்ன ஒரு ஈகோ நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக் ஆகும். என்னன்னா அந்த ஆத்மாக்கும் பின்னாடி ஒரு ஜோதி இருக்கணும். அப்போதான் அந்த ஆத்மா கூட ஒரு ஜோதியா விளங்குறதுனாலதான் உலகமே தெரியும்.
அப்ப அந்த உலகமே எப்படி தெரியுது? அந்த ஆத்மாக்கு பின்னாடி இருக்கிற அந்த பரம் ஜோதி அப்படி யாரு அப்படின்னா, வேதம் சொல்றது நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ நாராயணோப்பரோ தியாதா தியானன் நாராயண பரஹ அப்படின்னு. அதாவது எல்லா ஆத்மாக்கும் பின்னாடி இருக்கிற ஜோதி நாராயணன். பரபிரம்மம் பரபிரம்மம்னு சொல்றோமே, ஒரு கேன்வாஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு பெயிண்டர் எப்படி ஒரு பெயிண்டிங் வரையறதுக்கு முன்னாடி ஒரு கேன்வாஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கேன்வாஸ பரபிரம்மம்னு வச்சிருந்தா உலகத்துல தோன்றிருக்கிற எல்லா நேம்ஸ் எல்லா ஃபார்ம்ஸ் நம்ம எல்லாரும் அதுல ஒட்டிட்டு இருக்கோம். அந்த கேன்வாஸ் யாரு? ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிற இன்ஃபைனைட்டான இருக்கிற பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் யாருன்னா நாராயணன். அண்ட் அந்த நாராயணன் எப்படி இருக்காரு? பரமா இருக்காரு. பரம்னா இஸ் நாட் அஃபெக்டட். நான் இன்னைக்கு ஒரு கர்மா பண்றேன் அப்படின்னா அந்த நாராயணன் இஸ் நெவர் கெட்டிங் அஃபெக்டட் இல்லையா? சோ அந்த ஒரு கேன்வாஸா இருக்காரு, பரமா இருக்காரு. அப்புறம் எப்படி இருக்காரு? நாராயண பரோ தியாதா தியானன் நாராயண பரஹ அப்படி, தியானிப்பவனுக்கு தியானம் அப்படி இருக்காரு இல்லையா? அதான் உபநிஷத்திலே வரும், யாரால கண்ணு தெரியுறதோ, யாரால நான் இருக்கேன்றதை நான் ஃபீல் பண்றேனோ அவனை எப்படி நான் பாக்குறது, அவனை எப்படி உணர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வரும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு மாயாவியா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. அந்த மாயாவிய லைட் போட்டு காமிக்கிறது தான் இந்த நான்முகன் திருவந்தாதி பண்ற வேலை. சரி, கிருஷ்ணன் தான் இது ஆல்ரெடி அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டாரு, அகம் சர்வசிய பிரபவோ மத்தம் மத்த சர்வம் பிரவர்த்ததேன்னு, எல்லா படைப்புகளும் என்கிட்ட தான் நான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்படின்னா ஆழ்வார் சொன்னாரு, நீ சொன்னதை சொல்லிட்டு போ, உன் புகழ நீனே சொன்னா எப்படி? உன் புகழ நான் சொல்லுவேன் அடியேனா இருந்து. அதனாலதான் அவர் சொல்றாரு, யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அப்படின்னு. சோ ஒரு தாசனுக்கு என்னன்னா, தன்னுடைய சுவாமியை 4 இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? சுவாமி சொல்லிட்டாருன்னு அவர் விடல. யான்முகமாய் எப்படி ஒன்னு நாபியிலிருந்து பிரம்மா வந்தாரோ, பிரம்மாவுடைய முகத்துல இருந்து சங்கரன் வந்தாரோ, என் முகம் ஒரு கைங்கரியம் பண்ணும் இல்லையா? என் முகம் என்ன பண்ணும்? இதுவே நான் பாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றாரு. யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து, முத்து முத்தான எடுத்து சாஸ்திர வேத இதிகாசங்கள்ல நான் எடுத்து தரேன், அதை விட்டுடாம மனசுல டெய்லி அதை சிந்த பண்ணி தியானம் பண்ணுங்க அப்படின்னு. இது கேலண்டர் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இல்லையா? கேலண்டர் பார்த்தாலே பிரம்மாவோட நாபிதேசத்துல இருந்தா பெருமாளோட நாபிதேசத்துல இருந்தா பிரம்மார் அப்படியே வர மாதிரிலாம் நம்ம கேலண்டர்ல பார்த்தாலே தெரியுது. பட் வேத இதிகாசங்கள் படியும் அவர் ப்ரூவ் பண்றாரு. 2வது பாசுரம் எப்படி அப்படின்னா, தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர், ஆறுமறியார் அவன் பெருமை, ஓரும் பொருள் முடிவத்தனையே எத்தவம் செய்தாருக்கும் அருள் முடிவது ஆழியான் பால் அப்படின்னு. தேவன் ஒருவனே என்று உரைப்பார். பொதுவா ஒரு சாமானியனே சொல்லிடுவோம், எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படின்றது ஒரு சாதாரணமா எல்லா மனிதனும் சொல்லக்கூடியதுதான் இல்லையா? ஆனா அது அனுமானம் தானே, அது சாஸ்திரம் இல்லை இல்லையா? அனுமானம். அந்த மனிதனுடைய ஆசை ஒண்ணு, அந்த பர்சனுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தினால கூட சொல்லிடலாம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா சாஸ்திர திருஷ்டி இல்ல இல்லையா? ஆனா பண்டிதர்கள் சாஸ்திர திருஷ்டியில என்ன பாக்குறாங்க அப்படின்னா, வேதத்தெல்லாம் புரட்டி பாக்குறாங்க. அப்ப வேதத்தை புரட்டி பார்க்கும்போது என்ன இருக்கு? அக்னி சுத்தம் இருக்கு. அப்ப அக்னி தான் பரம்பொருளா அப்படின்னா, துர்கா சுத்தம் உடனே வருது. அப்ப துர்கா தான் பரம்பொருளா அப்படின்னா, ஸ்ரீருத்ரம் வருது. அப்ப சிவபெருமான் தான் பரம்பொருள் நம்ம போறதா? இல்ல. புருஷ சுத்தம் இருக்கு. அப்ப ஸ்ரீமன் நாராயணன் போறதா? எப்படின்னா இப்படி போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இதுதான் சாரதாதேவி அன்னை சாரதேவி ஒரு சொல்றாங்க காஸ்பல்ல, பகவான் ஒரு மலை மாதிரி சக்கர மலையா இருக்காரு. ஆனா வியாசர்களும் சுகபுரமும் எல்லாருமே ஒரு எறும்பு மாதிரி தான், பெரிய எறும்புன்னு சொல்லிக்கலாம். அதனால அவ்வளவு பெரிய மலை மாதிரி இருக்கிற அந்த சக்கர மலை மாதிரி இருக்கிற பகவான அவங்களோட எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான், அந்த டைஜஷன் பவருக்கு ஏற்றப்பதான் we can understand பகவான் இல்லையா? சோ அதனால பிலாசபிக்கல் டிபேட் பண்ணி நம்ம we cannot understand பகவான் இல்லையா? சோ அந்த 5 வேதங்கள்ல ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கணபதி 5வது வேதம் என்ன? மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை எழுதுதோ கணபதி. அந்த கணபதி மகாபாரதத்துக்குள்ள போய் பார்த்தாலும் முருக ஸ்காந்த இது நிறைய வருது சரித்திரம். பாண்டவர்கள் துர்கா மந்திர் போனாங்கன்னு வருது மகாபாரதத்துல. அர்ஜுனன் சிவபெருமான பாசுபதாஸ்திரத்துக்கு வேண்டினாருன்னு வருது. இப்ப இவ்வளவு வரும்போது யுதிஷ்டிரன் போய் பீஷ்மர்கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு தெய்வங்கள் இப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கே, வேதங்கள்லயும் இருக்கு, மகாபாரதத்திலயும் இப்படி நடக்குது அப்படின்னா, ஏக புருஷனை நான் வேண்டணும், ஆனா எல்லா தேவர்களும் பிரீத்தி ஆயிடணும் அப்படின்னா அப்படி கேட்கும்போது, அப்படிதான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமே ஆரம்பிக்குது இல்லையா? கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு ஆரம்பிக்கிற போது அவர் பதில் வருது, ஏகோ விஷ்ணுஹு மகத்பூதம் அப்படின்னு. அப்போ ஆழ்வார் சொல்றாரு, தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பார், ஆறுமறியார் அவன் பெருமை. சரி,
இப்ப எல்லாம் நாராயணன் சொல்லிட்டா போருமா? ஏன் அப்படி போறாது அப்படின்னா, பிரம்மா சொல்றாரு, பிரம்மா நம்மளே வருத்தப்படுறோம், பகவானை அறிஞ்சிக்கவே முடியாது நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளெல்லாம் படைச்ச அந்த பிரம்மா வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாருன்னா, ஞாதோ அசிமே அத்ய சுதிரான் நனு தேக பாஜாம் நா நியாயத்தே பகவதோ கதிர் இதி அவத்தியம் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. எவ்வளோ ஆண்டு தபஸ் பண்ணி யுக யுகமா கழிச்சுதான் எனக்கே தெரிகிறது நீதான் என்ன படைச்சன்னு. ஆனா தேக அபிமானம் இருக்கிற, தேகத்து மேல இது மமக்காரம் அகங்காரம் கொண்டிருக்கிற மனிதர்களும் நர மக்களும் எப்படி உன்னோட கீர்த்தியை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவே சொல்றாரு இல்லையா? அதை நம்ம பார்க்க முடியுது. ஓரும் பொருள் முடிவத்தனையும் அப்படி. அப்ப எல்லா சாஸ்திரங்களையும் கன்க்ளூஷன் போய் பார்த்தோம்னா என்ன பாக்குறது அப்படின்னா தெரியல இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமானிய மனிதர்கள் கிட்ட கேட்கணுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கர்மா விட்ட வழிக்கேத்தப்பலையும் மாயை மகாமாயா விட்ட வழிக்கேத்தப்பலையும் அவங்க உண்மை தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ சர்வ ரிஷிகளுக்கும் சமஷ்டி ரூபமா இருக்கிற வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியம் சத்தியம் புனசத்தியம். சத்தியமா சொல்றேன் புனர் சத்தியம், திருப்பி சத்தியத்தை போட்டு சொல்றேன். உதிர்த்திய புஜம் உச்சியதே அப்படின்னா, கையை தூக்கி கூட சத்தியத்தை போட்டு சொல்றேன். புஜம் உச்சியதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவத் பரம் அப்படின்னு. வேதத்தை தாண்டி ஒரு சாஸ்திரத்தை நீ பிரமாணமா காமிக்காத. ஒரு புராணத்துல ஒரு இடத்துல இப்படி ஒண்ணு காமிச்சிருக்கு அப்படின்னா, அந்த புராணம் காமிச்சதுக்கு பகவான் ஒரு ரீசனுக்காக அந்த புராணத்துல அப்படி இருந்திருப்பாரு. வேதத்துல என்ன கொடுத்திருக்குன்றத பாரு. வேதத்தையும் புராணத்தையும் நீ ஒரு கம்பேர் பண்ணும் போது இது அர்த்தவாதம்னு நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் சகல புராணங்களையும் எழுதினவர் அவர் சொல்றாரு. அப்ப சாஸ்திரத்திலே சிறந்த சாஸ்திரமான இருக்கிற வேதத்துல என்ன கொடுத்திருக்குன்றத பாரு. தெய்வங்கள்ல கேசவனை காட்டி ஒண்ணு இல்ல, நான் தெய்வம் கேசவத் பரம் அப்படின்றாரு. அப்ப யோசிக்கலாம், அப்ப நம்ம எல்லா தெய்வத்தையும் வர்ஷிப் பண்றோமே, ஆனா அதெல்லாம் நடக்கிறது. நான் அந்த தெய்வத்தை வேணும், இந்த தெய்வத்தை வேணும், அந்த ரெமெடி பண்ண இந்த ரெமெடி பண்ண எல்லாமே நடக்குது அப்படின்னா அது எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா அது எல்லாமே பகவான் தான் அந்தந்த ரூபத்துல இருந்து எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எத்தவம் செய்தாருக்கும் அருள் முடிவது ஆழியான் பால். என்னென்ன தபம் வேணா நீ பண்ணிக்கோ. நீ ஹிரண்யகசிபுவா இருக்கியா பண்ணிக்கோ. அவனுக்கும் பிரம்மா கொடுக்கிறார். ஆனா பிரம்மாவுக்கு தபஸ் யார் கொடுத்தது? 4 பேருக்கு வரம் கொடுக்கிற தபஸ பிரம்மாக்கு யார் கொடுத்ததுன்னா அது பகவான் கொடுத்தது. அதனால அதான் பிரகலாதன் சொல்றான் இல்லையா, நீ இன்டைரக்டா பகவானோட பர்சி வாங்கியிருக்க, நான் டைரக்டா பகவானோட பர்சி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பிரகலாதனும் ஹிரண்யகசிபு அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வருது இல்லையா? சோ பகவான் கிட்ட போய் இதை போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கீதையில யோயோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சிதம் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தாம் ஏவ விததாத்மயம் அப்படி. யார் யாருக்கு என்னென்னத்துல ருச்சி இருக்கோ அவனோட ருச்சி கேத்தாப்புல அந்தந்த தெய்வங்களை அவன் கிட்ட இருந்து அந்த ஸ்ரத்தையை ஏற்படுத்துறதே நான் தான். ஏன்னா அவனுக்கு அந்த திருப்தி ஆகணும். அவன் திருப்தி ஆனாதான் கடைசியில் அவன் என்ன அடைய முடியும்னு சொல்லிட்டு பகவானே அதான் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாமே அந்த சுடராழியான் அவன் கொடுக்கறதுதான் அப்ரூவல். எல்லா தெய்வங்களும் அவன் அந்தந்த அடியார்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு. ஆகாட்சாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம்